அன்பான யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்களை பற்றி ஒரு சிறிய பதிவு. நம்ம பணம் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு வந்தாலுமே பத்தாது. இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு பணம் 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 அந்த பணம் நம்மளுக்கு எவ்வளவுதான் பத்தாது அப்படின்ற ஒரு காலகட்டமாக இருந்துக்கிட்டு, அப்போ இந்த பணத்தை நம்ம சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில எண்களை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அப்போ பண பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இந்த பணப்பிரச்சனையை நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில எண்கள் நமக்கு தெரியாமலேயே நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்கும். அப்போ அந்த நம்பர்கள் என்ன மாதிரியான நம்பர்கள் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ அது எந்த நம்பரை நம்ம அதிகமாக பயன்படுத்தினால் பண பிரச்சனைகளில் பணம் எவ்வளவு வந்தாலும் பத்தாமல் போயிட்டு இருக்கோம் அப்படின்றத தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த பணப்பிரச்சனையை தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 31. இந்த 31 அப்படின்ற நம்பரும் அடுத்ததாக 34 அப்படின்ற நம்பர், இந்த இரண்டு எண்களுமே நம்மளுக்கு டோட்டலாகவோ அல்லது இடம் விட்டு இடம், அதாவது 31 அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடம் சார்ந்த ஒரு பிரச்சனையை அங்க கொடுக்கும். அப்ப பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க எந்த இடத்துல வைத்தாலும் அந்த பண பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் அங்க நடக்கும். அப்ப ஒரு வண்டி நம்பர்கள்ல நம்ம இந்த 31 அப்படின்ற நம்பர் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னாக்கும், அது முதல் ஓனராக இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதுவும் அங்க பணப்பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நம்பராகத்தான் இருக்கும். அப்ப நம்மளுக்கு எவ்வளவுதான் பணம் வந்தாலுமே பணம் பற்றாக்குறையாகத்தான் போயிட்டு. அப்ப இந்த 31 அப்படின்ற நம்பர் 31, 42 இந்த மாதிரி நம்பர்களை யாராவது வைத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்க டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பணம் நம்ம கைக்கு வந்தாலுமே அங்க பணத்தை பத்தியே அவர் பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அப்ப இந்த மாதிரி எண்களை நம்ம கையில வைத்திருக்கும் போது பண தட்டுப்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த 31 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு இந்த போன் நம்பர்லயோ அல்லது நம்ம வைத்திருக்கக்கூடிய வண்டி எண்களாக நம்ம வைத்திருக்கக்கூடிய வண்டி எண்கள்ல அங்க டோட்டல் 31 அப்படின்ற நம்பர் வந்தாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் பின் நம்பராக இருக்கட்டும், நம்ம போடக்கூடிய பாஸ்வேர்டு எண்கள் எதுவாக இருந்தாலும் இந்த 31 அப்படின்ற நம்பரை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். அப்போ 31 மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 31, 34 இந்த இரண்டு எண்களையுமே நம்ம கொஞ்சம் முற்றிலுமே அவாய்ட் பண்ணிடணும். அப்படி நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல எண்களாக நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு நம்ம ஏடிஎம் பின்ல நம்ம ஒரு 31 அல்லது 34 அப்படின்ற நம்பர்களை எல்லாம் நம்ம வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ 31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதி இந்த மாதிரி விஷயங்களை அவங்க போட்டு பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ 31 அப்படின்ற நம்பர் அங்கே என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் பணம் நம்ம கைக்கு வந்தாலுமே அங்கே பணம் பற்றாக்குறையாகவே இருக்கும். அந்த பற்றாக்குறை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நல்ல எண்களாக நீங்க கன்வெர்ட் பண்ணி அதை தான் நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அப்படி பயன்படுத்தும் போதும் அது உங்களுக்கு நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ 31 அப்படின்ற ஒரு நம்பர் நம்மளுடைய போன் நம்பர்ல சொத்து ஸ்தானத்துல உங்களுக்கு 31 அல்லது 34 அப்படின்ற நம்பர் அங்க இருந்துச்சு அப்படின்னாக்கும் சொத்துக்களை வாங்குவதற்கு நம்ம பணத்தை சேர்க்க முடியாது. அப்போ சொத்துக்கள் நம்மளுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தாலும் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி எண்களை நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த விஷயங்கள் நம்மளை விட்டு வெளியே போகத்தான் பார்க்க வேண்டிய பிரச்சனைகள் அதிகமாக போய்கொண்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு உண்டான எண்களாக நீங்கள் எடுத்து அதை பயன்படுத்த வேண்டும். இப்போ ஒருவருக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவருக்கு நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னாக்கும் அந்த விஷயம் பாதி உங்களுக்கு சிறப்பாக போயிட்டே இருக்கும். இப்ப கணவன் மனைவி அப்படின்னு இருவர் இருக்கிறீங்க அப்படின்னாக்கும் அந்த இருவருக்குமே மாற்றி பயன்படுத்தும் போதுதான் அந்த எண்கள் உங்களுக்கு 100% வேலை செய்யும். இப்போ ஒருவருக்கு மாத்திட்டீங்க அப்படின்னாக்கும் அந்த ஒருவருக்கு
வைத்திருக்கக்கூடிய நம்பர்கள் அவர்களுக்கு நன்றாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுவே அவருடைய மனைவி வைத்திருக்கக்கூடிய நம்பர் அங்க சரியில்லாத நம்பர்களாக இருந்தால் அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், அந்த போன்ல இருந்து பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு அங்க தடைகளை கொடுக்கக்கூடியதாகத்தான் அமையும். அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கையில வச்சுக்கிட்டே இருந்து நம்ம ஒரு நம்பரை மட்டும் மாற்றி பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அங்க தராது. அப்ப இருவருக்குமே நீங்க மாற்றி பயன்படுத்தும் போது இருவருக்குமே குடும்பஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த எண்கள் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப குடும்பஸ்தானம் நன்றாக இருந்தால்தான் பண வரவுகள் நம்மளுக்கு சிறப்பாக அமையும். அப்ப குடும்பம் என்பதும் பணம் என்பதும் ஒரே ஸ்தானமாகத்தான் நம்ம எடுக்கிறோம். அப்ப அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய போன் நம்பரை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்ப அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த நம்பரில் இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தை நாம் கவனித்து அதற்கு தகுந்தாற்போல் நாம் நம்பர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும். சரிங்களா? இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜனை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.